வர மார்ச் 10ஆம் தேதி தெரியாமல் கூட உங்கள் வீட்டு சமையல் அறையில் இதை பண்ணிடாதீங்க. மாரியம்மன் பயங்கரமாக கோபமாயிடுவாங்க. நீங்கள் எந்த தேதியில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு நாளில் உங்கள் வீட்டு கிச்சனில் அடுப்பை பற்றவே வைக்கக்கூடாதாமா, அது தெய்வ குத்தமாயிடுமா. இந்த ஒரு நாள் தான் சித்தாள சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்தில் அம்மை, தோல் நோய், கடுமையான காய்ச்சல் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாதுன்னு மாரியம்மனுக்கு குளிர்ச்சியான பொருட்களை படைப்பாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கோயிலில் கூழ் ஊற்றினா வாங்கி குடிப்பீங்களா, ஸோ அதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள், அதை மட்டும்தான் படைக்கணும். அதனால தான் இந்த மார்ச் 10ஆம் தேதி அம்மனுக்கு நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கணும். அந்த விரதம் இருக்கிற நாள் தான் இந்த சித்தாள சப்தமி. இதன் காரணமாக தான் அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் சூடான எதையுமே பண்ணக்கூடாது. அதாவது அடுப்பும் பற்ற வைக்கக்கூடாது, சூடான சாப்பாடை நீங்கள் சாப்பிடவும் கூடாது. அதை மீறி பண்ணிங்கன்னா மாரியம்மனோட கோவத்துக்கு ஆளாகி உங்கள் வீட்டில் அம்மை போடுறது, இந்த காய்ச்சல், தோல் வியாதி, இந்த வெயில் காலத்தில் வரக்கூட வியாதி எல்லாமே வருமா. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்காதீங்க, சுடு தண்ணியில் சத்தியமாக குளிக்காதீங்க. ரொம்ப முக்கியமாக சூடான உணவுகள் எதுவுமே சாப்பிடாதீங்க.